எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்? தாம்பரத்துல இருக்கோம். தாம்பரத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோங்க. எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துல சேலையூர்ல தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வில்லா பிளாட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுங்க எந்த அளவுக்கு பிரீமியமான வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பக்கா ரெசிடென்சியல் ஏரியாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான வில்லாக்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த நேரா தெரியுது இல்லையாங்க, அதான் வந்து ஈஸ்டர்ன் பைபாஸ்ங்க. அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ் தாங்க. இன்னொரு லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா பாரத் லா காலேஜ்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு ஸ்கூலு, காலேஜ், ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பைல இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு பாரத் யூனிவர்சிட்டியுமே இருக்குங்க. உங்களுக்கு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாரத் ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இங்கிருந்து 900 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. அதாவது கமர்ஷியலாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, கோவில் இருக்கு. உங்களுக்கு இன்னங்க இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேயே இருக்குங்க. அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ்ல நமக்காக சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் ஒரு அருமையான சைட் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமனன் விஆர் சிட்டி. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமனன் எஸ்டேட்ஸ் தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இங்கிருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்குது, லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில், அதாவது ஈஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு சூப்பரான பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த சைட்டுக்கு நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் வழியா நம்ம தாராளமாக வந்துடலாம். வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. இல்லை நான் வேளச்சேரி, மேடவாக்கம் அந்த சைட்லேருந்து வரணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தா போதுங்க. நீங்கள் தாம்பரத்துல வரும்போது ரைட்டு, வேளச்சேரி மேடவாக்கத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க. நம்ம நியூ பெருங்கலத்தூர்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நியூ பெருங்கலத்தூர்லேருந்து வர அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 6 லேன் ரோடுங்க. கிட்டத்தட்ட 150 அடி ரோடுங்க. அந்த ரோடு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமர்ஷியலாக அந்த ஜோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இப்போ வாமனன் விஆர் சிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருவாங்க. மொத்தம் நமக்கு 60 பிளாட் கொடுத்துருந்தாங்க. லான்ச் பண்ண 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ 40 பிளாட் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட் சைஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டை நமக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி நமக்கு காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் ரோடு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கான்கிரீட்டும் நல்ல ஹைட் ஏற்றி போட்டிருக்காங்க. அண்ட் அப்ரோச் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிமெண்ட் ரோடு இருக்குது ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் சைட்டை சுற்றி நமக்கு அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ஃபேஸ் சிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்குங்க. இங்கே நீங்கள் போர் போட்டிங்க அப்படின்னா 40 அடியிலே உங்களுக்கு நல்ல குடிநீர் வந்துடும். என்ட்ரன்ஸில் நல்ல கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேட்டுமே கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளே சிசிடிவி கேமராவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்குது ஒரு நல்ல விஷயங்க. இங்கே நீங்கள் வீடு கட்டி வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாமனன் விஆர் சிட்டியில் இடம் வாங்கினவங்க வீடு கட்டவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் நமக்கு நிறைய ஸ்கூலு, காலேஜ் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடு கட்டி நல்ல ரெண்டல் இன்கம்மே நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ்ங்க. ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ் தான். அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் நமக்கு நியூ பெருங்கலத்தூர்ல இருந்து தாம்பரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. அந்த ரோடு வந்ததுனால கமர்ஷியலா நல்ல ஒரு growth வந்து இந்த சரௌண்டிங் எல்லாமே அடைஞ்சிட்டு இருக்கு. பாரத் லா காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ் தான். இங்கிருந்து 700 மீட்டர்ஸ்லேயே நமக்கு சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலுமே இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. 2 கிலோமீட்டர்ல நமக்கு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பாரத் மெடிக்கல் காலேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுமே அங்க இருக்குதுங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, ஜியான் ஸ்கூலுமே நமக்கு இருக்குங்க. அண்ட் நியர்பைல நமக்கு ராஜகீழ் பக்கத்துல கேந்திரா வித்யாலயா ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஸ்கூலு, காலேஜ்க்கு இந்த சரௌண்டிங்ல பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ நீங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்க எக்மோரோ சென்ட்ரலுக்கோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம தாராளமா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனே ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெயினுமே அங்க நிக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு டெர்மினலாவே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சென்னை ஏர்போர்ட்மே ரீச் பண்ணிடலாம். அதே டிஸ்டன்ஸ்ல நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 11 கிலோமீட்டர் தாங்க. ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 11 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. மற்ற லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்கும், இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் இருக்கும், இல்லை ஏர்போர்ட் நியர்பையில் இருக்கும். இந்த லொக்கேஷன்லேருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 15லேருந்து 18 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இது மூணுத்தையுமே ரீச் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த வாமனன் விஆர் சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல திக் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க.
அதாவது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் எல்லாமே நல்ல ப்ரீமியமான வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன். நான் ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி, நல்ல ஒரு ஏரியாவாக தான் இந்த ஏரியா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 தான் கொடுக்குறாங்க. ஸோ 6000 ருபீஸ் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ப்ரீமியமான பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு இடம் வாங்கினோடனே இமீடியட்டாக வீடு கட்டணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். இமீடியட்டாக பிளாட் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டல் இன்கம்மே நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னா 60 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 60 லட்ச ரூபா தான். அந்த முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லையுமே நமக்கு ஸ்லைட்லி நெகோசியபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாமனன் விஆர் சிட்டி நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் முன் பணமாக ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஸோ தாராளமாக நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சேலையூரில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும், நான் வீடியோ பார்த்துங்க, வீடியோவில் எனக்கு சைட் எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்ல லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது, கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸும் எனக்கு ஓகே தான், நான் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் தாராளமாக சைட்டை வந்து பார்க்கலாங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து சைட்டை காமிச்சு திருப்பி உங்கள் வீட்டிலே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு எல்லாமே ஈஸி ஆக்சசபிள், சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன். தாம்பரம் சரௌண்டிங்கில் இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தாம்பரம் சேலையூர்னா தெரியாத ஆளே கிடையாது. அதுக்கு நம்ம இவ்வளோ ஹைப் ஏற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு லொகேஷன் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.